நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா சேப்பாக்ல பங்களாதேஷுடன் டெஸ்ட் விளையாடினாங்க. இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 376 ரன்களும், இரண்டாவது இன்னிங்ஸ்ல 287 ரன்களுமே சேர்த்த நிலையில இரண்டாவது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. வங்கதேசம் முதல் இன்னிங்ஸ்ல 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில இரண்டாவது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 515 ரன்கள் எடுத்தால் இமாலய இலக்குடன் களமிறங்கியது. இமாலய இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணிக்கு சென்னை மண்ணுடைய மைந்தர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அடுத்தடுத்து ஷாக் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து விக்கெட்டுகள் மலமளவென சரிந்து மூன்றாம் நாள் முடிவிலேயே அந்த அணி 4 விக்கெட்டுகளை இழந்து பரிதவித்தது. 4ஆம் நாள் போட்டி ஸ்டார்ட் ஆச்சு. மூச்சுவிட கூட இடம் கொடுக்காமல் நம்ம அஸ்வினும் ஜடேஜாவுமே விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. இறுதியில அந்த அணி பாத்தீங்கன்னா 234 ரன்களுக்கு ஆல் அவுட்டுமே ஆனாங்க. இதனால இந்திய அணி பாத்தீங்கன்னா 280 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றாங்க. முதல் இன்னிங்ஸ்ல சதம் விளாசிய இந்திய அணி சர்வில இருந்து மீட்டதோடு இரண்டாவது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். வங்கதேசத்திற்கு எதிரான இந்தியாவுடைய வெற்றி சாதாரணமானதாக பார்க்கப்பட்டாலுமே இந்த வெற்றி மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்காம். அதனை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். அதன்படி பாத்தீங்கன்னா 1932ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடிய இந்திய அணி அதுல 158 ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வியை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் வெற்றியை பதிவு செய்ய இந்திய அணி சுமார் 20 ஆண்டுகள் போராட வேண்டி இருந்தது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடி இந்திய அணி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு பண்ணாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா 581 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி உள்ள இந்திய அணி 178 வெற்றியும் 178 தோல்வியுமே பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலம் தோல்வியை விட அதிக வெற்றியை இந்திய அணி பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இந்த தகவலுமே தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.